நாளிலே உங்களை மீட் பண்ணி. ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளை என்னுடைய கரங்களில் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹalleluya. நாம் ஒரு பாடல் மூலம் ஆண்டவரை துதித்து நாம் ஆராதிப்போம். அதன் பின்பு நாம் இறைச்செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அன்புக்கு எல்லை உண்டோ இறைவா, உம் அன்புக்கு விலை உண்டோ, அன்புக்கு ஆழம் உண்டோ இறைவா, உம் அன்புக்கு அகலம் உண்டோ. என்ன செய்தேன் நான் உம்மை நேசிக்க, என்ன செய்தேன், என்ன செய்தேன் நான் உம்மை நேசிக்க, என்ன செய்தேன். இது ஒரு இனிதான கொடையா, இல்லை புரியாத மடமையா. இது ஒரு இனிதான கொடையா, இல்லை புரியாத மடமையா. பதில் சொல்லும் என் தெய்வமே, எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே, பதில் சொல்லும் என் தெய்வமே, எனக்கு பதில் சொல்லும் என் தெய்வமே. என்ன செய்தேன் நான் உம்மை நேசிக்க, என்ன செய்தேன். பாவத்தில் விழுந்த என்னை பாசத்தில் அரவணைத்தார், மோசத்தில்
சொல்லும் என் தெய்வமே, என்ன செய்தேன் நான், நீர் என்னை நேசிக்க என்ன செய்தேன், என்ன செய்தேன் நான், என்னை நேசிக்க என்ன செய்தேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு நாங்கள் என்ன செய்தோம் ஆண்டவரே? இவ்வளவு அன்பு அப்பா எங்கள் மீது ஆண்டவரே, கல்வாரி சிலுவை வரைக்கும் அப்பா உமது அன்பு ஆண்டவரே அப்பா தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலுமாய் அப்பா பயனற்ற ஊழியக்காரியாக இருக்கின்ற என்னையும் அப்பா நீர் தகுதிப்படுத்தி அப்பா உமது ஊழியத்தை செய்ய அழைத்திருக்கிற உமது அழைப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அடியவளை மறைத்து நீர் வெளிப்பட போகிற மேலான உமது மாட்சிக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. திருப்பாடல் 81:10 எகிப்து நாட்டினின்று உங்களை அழைத்து வந்த இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே, உங்கள் வாயை விரிவாக திறங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. அதை நான் நிரப்புவேன். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையின்படியாக அடியவளை ஆசீர்வதிப்பவரே, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எரேமியா 1:8, 9, 10 அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். ஆமேன், ஹல்லேலூயா. பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆமேன், ஹல்லேலூயா. வார்த்தையின்படியாகப்பா என்னை ஆசீர்வதிப்பவரே, ஹல்லேலூயா, உமக்கு நான் நன்றி செலுத்தி துதி கனம் மகிமையும் ஒருவருக்கு மட்டுமே செலுத்துகிறேன். அப்பா தந்தையே, தேவரின் பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. இந்த திருவருகை காலத்தில் நாம் இப்ப பயணித்துக் கொண்டிருக்கிறோம், அப்படிதானே அன்பார்ந்தவர்களே? அப்படிதான் சிஸ்டர், திருவருகை காலத்தை எதிர்நோக்கி இருக்கோம். காலத்தில் நாம் யாருடைய பிறந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம்? இயேசு, நம்முடைய ஆண்டவர் இயேசு நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தில் நமக்கு தரப்பட்டு இருக்கின்ற இந்த ஒவ்வொரு வாரம் இல்லையா, 1ஆம் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு, இப்பொழுது நாம் 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒவ்வொரு இந்த திருவருகை காலத்திலுடைய இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் என்னென்ன ஆண்டவர் இந்த ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு முக்கியமான அம்சமான ஒரு காரியம் என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். என்ன அன்பார்ந்தவர்கள் அது? முதலாம் ஞாயிறு நாம் எதை சிறப்பித்து மெழுகுவர்த்தி ஏற்றினோம் அன்பார்ந்தவர்களே? என்ன ஒரு மைய சிந்தனையை வைத்து நாம் மெழுகுவர்த்தி ஏற்றினோம்? நம்பிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கை. 2வது ஞாயிறு நாம் என்ன மெழுகுவர்த்தி ஏற்றிக்கொண்டு எதை மையமாக வைத்து ஏற்றினோம்? அமைதி. 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 ஆமென், ஹல்லேலூயா. 3வது ஞாயிறு அன்பு. அன்பு. ஹல்லேலூயா. 3வது ஞாயிறு மகிழ்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா. 3வது ஞாயிறு மகிழ்ச்சியை நாம் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினோம் இல்லையா? இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் அன்பு என்ற மெழுகுவர்த்தியை ஏற்றினோம். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக நான் இதை உங்களிடத்தில் கேட்டேன் என்றால் அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு அம்சத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் அதன்படி நாம் நடப்பதற்காகத்தான் அதை நாம் வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த அமைதி, நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு
இந்த அன்பு நாம் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறோம். அந்த வாரத்துக்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 3 வாரங்களிலும் ஆண்டவர் தந்த இந்த 3 அம்சங்கள், நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, இந்த ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த நம்பிக்கையையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அந்தந்த வாரங்களில் நாம் கடைபிடித்திருக்கின்றோமா? அல்லது அந்தந்த வாரங்களில் உள்ள அந்த நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி அது நம்மில் இருந்ததா? அதை பிறரோடு பகிர்ந்து கொண்டோமா? சிந்தித்து பாருங்கள் இயேசுவில் அன்பானவர்களே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆமென், ஹல்லேலூயா. புரியுது சிஸ்டர். ஆமென். அப்ப இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆலயம் செல்கிறோம். அங்கே ஒரு ஆண்டவர் தந்த ஒரு கருத்தை, மைய சிந்தனையை வைத்து நாம் மெழுகுவர்த்தி ஏற்றுகிறோம். இந்த ஏற்றுகின்ற அந்த மெழுகுவர்த்தியானது எரிந்து ஜுவாலையாக அக்கினி போல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் எந்த சிந்தனையை மையப்படுத்தி மெழுகுவர்த்தியை ஏற்றினோமோ அந்த சிந்தனையின்படி நாம் செயல்பட்டோமா அல்லது மற்றவர்களோடு நாம் அதை பிரதிபலித்தோமா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்கள். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இந்த அம்சங்கள் நடந்தது, கடைபிடித்தோம், வெளிப்படுத்தினோம், பிரதிபலித்தோம் என்று சொல்பவர்கள் raise your hands. ஹல்லேலூயா. யாருமே இல்லையா? ஹல்லேலூயா. அப்படின்னா அன்பார்ந்தவர்களே, நாம் அந்த மைய சிந்தனை என்கிற நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, இந்த வந்திருந்த இந்த அன்பு சிந்தனை, இந்த 4 அம்ச மைய சிந்தனைகளும் நமக்குள் நாம் அனுபவித்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நம்பிக்கையை அனுபவிச்சிருக்கிறேன், அன்பு அனுபவிச்சிருக்கிறேன். ஆனாலும் நான் அனுபவிக்கும் போது அவங்க எனக்கு அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த 4 வாரங்களிலும் வருகின்ற அன்பார்ந்தவர்களே திருப்பலி வாசகங்கள் இருக்கு இல்லையா? இந்த திருப்பலி வாசகங்களானது நமக்கு அந்தந்த வாரங்களில் வருகின்ற அந்த மைய சிந்தனையில் உள்ள அம்சங்களை அந்த விவிலிய வாசகங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த 4 வாரங்களிலும் வருகின்ற இந்த நற்செய்தி வாசகத்தை விசேஷித்த விதமாக உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இயேசுவில் அன்பானவர்களே. இந்த நம்பிக்கை வாரத்தில் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் அந்த நம்பிக்கை மைய சிந்தனையாக எடுத்துக்கொண்டோம் இல்லையா? இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 44 வரை உள்ள இறை வார்த்தைகளை ஒருவர் விரைவாக உரத்த குரலில் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37 44. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் உண்டும் குடித்தும் திருமணம் செய்து கொண்டும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாது இருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திருகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என வீட்டு தலைவருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். வாழ்வு தரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆமென், ஹல்லேலூயா. அதே போன்ற இயேசுவில் அன்பானவர்களே, 2வது ஞாயிற்றுக்கிழமையில் அமைதி என்ற ஒரு மைய சிந்தனையை மையமாக வைத்து நாம் மெழுகுவர்த்தி ஏற்றினோம். அன்றைய நாளில் உள்ள நற்செய்தி வாசகமானது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 2 வரை உள்ள வார்த்தைகளையும் வாசிப்போம்.
மத்தேயு 3:1-2. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, 1ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் உள்ள நற்செய்தி வாசகம், 2வது ஞாயிற்றுக்கிழமையில் உள்ள நற்செய்தி வாசகம், இப்பொழுது 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் உள்ள மைய சிந்தனையான மகிழ்ச்சி என்ற மெழுகுவர்த்தியை ஏற்றி அந்த நற்செய்தி வாசகமானது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2-11 எடுத்து வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2-11. யோவான் சிறையில் இருந்த போது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமா, அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை குறித்து இடரல் படாதோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதரை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களும் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் சிறியவர் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இயேசுவில் அன்பானவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மைய சிந்தனை ஆண்டவர் தந்து அதன் பாதையில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பில் நாம் நிலைத்திருந்தோமா, அனுபவித்தோமா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது 4வது ஞாயிற்றுக்கிழமையில் அன்பு என்ற ஒரு மைய சிந்தனையில் ஆண்டவர் நம்மை அடியெடுத்து வைக்க அழைத்திருக்கிறார். இந்த அடிகள், இந்த பயணங்கள் நமக்கு ஆண்டவர் தந்த மைய சிந்தனை போல் நாம் இருக்கிறோமா என்று பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-24 வரை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா தூய ஆவியால் கருவுற்று இருந்தது தெரிய வந்தது. அவருடைய கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டே இருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே
இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலே இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு 24 வரைக்கும் ஆமேன் ஹல்லேலூயா மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆமேன். இந்த 3 நற்செய்தி வாசகங்களும் சகோதரி வாசித்ததை நாம் கேட்டோம். சகோதரி வாசித்தது மட்டுமல்லாமல் அதற்கு முன்பதாகவே நாம் ஆலயங்களிலும் நம்முடைய பங்கு தந்தை வாசித்ததையும் நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த 4 நற்செய்தி வாசகங்களிலும் 4 வாரங்களில் உள்ள அந்த மைய சிந்தனைகளும் இடம்பெற்றிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. ஆனால் இந்த 4 நற்செய்தி வாசகங்களிலும் ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு மைய சிந்தனையை, ஒரு காரியத்தை மையப்படுத்தி நமக்கு அங்கே வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று சொல்லுங்க பார்க்கலாம். நற்செய்தி வாசகத்திலும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒன்றுபட்ட ஒரு கருத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அது என்னவென்று சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படலையா ஜெசியாமா சிஸ்டர்? ஆமென் ஹல்லேலூயா. நான்கு நற்செய்தி வசனத்திலும் ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற ஒரு மைய சிந்தனை இயேசுடைய பிறப்பு தான் சுட்டி காட்டுகிறார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. யாருக்காவது அது வெளிப்படுகிறதா? ஹல்லேலூயா. நானே சொல்றேன். இந்த 4 நற்செய்தி வசனத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு மைய சிந்தனை ஆயத்தமா இருக்குதா இல்லையா? இயேசுவில் அன்பானவர். ஆமென் ஹல்லேலூயா. ஆயத்தமா இந்த 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் அந்த ஆயத்தமா வந்து வெளிப்படையாக தராமல் அன்பார்ந்தவர்களே, அங்கே மறைவாக்கப்பட்ட ஒரு செய்தியாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதாவது மற்ற 3 வாரங்கள் உள்ள நற்செய்தி வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆயத்தமா இருங்கள், ஆயத்தப்படுங்கள் என்று வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆனால் இங்கே மறைவாக இந்த 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே மறைவாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். யார் மூலமாக என்றால் இந்த யோசேப்பு மூலமாக அங்கே தூதர்கள் வழியாக அங்கே ஆயத்தப்படுத்துவதற்காக யோசேப்பின் மூலம், கனவின் மூலம் எச்சரிக்கப்படுவதை பார்க்க முடிகின்றது. ஆமென் ஹல்லேலூயா. இருக்கட்டும் அன்பார்ந்தவர்களே, பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலோ அல்லது டியூஷனுக்கு போக வேண்டும் என்றாலோ அல்லது சில காரியங்களுக்கு, சில நிகழ்வுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் அந்த பிள்ளைகளை என்ன செய்கின்றோம்? ஆயத்தப்படுத்துகின்றோம். ஆமென் ஹல்லேலூயா. எழும்பு, சீக்கிரமா எந்திரி, கிளம்பணும், போகணும், அப்படி எல்லாம் நம்ம என்ன செய்தோம்? அந்த பிள்ளைகளை நாம் ஆயத்தப்படுத்துகின்றோம். அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? அதே போன்றுதான் இங்கே யோசேப்பு என்பவர் அங்கே என்ன செய்யவில்லை? மரியாவை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்த நிலையில் இல்லை. அங்கே சோர்ந்து போயிட்டார். அவருடைய அன்பானது நிலைத்து நிற்காமல் தடுமாற்றத்தை கண்டு கொண்டது. எதன் மூலம் அவர் தடுமாற்றத்தை கண்டு கொண்டார் என்று உங்களுக்கு பெறப்படுகிறது அன்பார்ந்தவர்களே? அங்கே அன்பு குறைந்து போய்விட்டது. அங்கே அன்பில் தடுமாற்றம், ஒரு நிலை தடுமாற்றம் அங்கே வந்து விட்டது. எதனால் என்றால் அங்கே அன்னை மரியாள் என்பவர் கருத்தரித்து விட்டதை குறித்து அந்த அன்பின் ஆழமானது அங்கே ஆட்டம் காணுகின்றது, நிலை தடுமாறுகின்றது. ஆமென் ஹல்லேலூயா. அந்த அச்சத்து நிமித்தம் அந்த அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த யோசேப்பு என்ன செய்கிறார்? அங்கே நடுக்கம் கொள்கின்றார். அங்கே ஒரு தடுமாற்றம் வருகின்றது. கனவின் மூலம் எச்சரிக்கப்பட்டு அந்த அன்பின் ஆழம் அகலத்தை என்ன செய்கிறார்? அவர் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும் என்று கனவின் மூலம் வானதூதர் வழியாக உன்னுடைய அன்பில் ஒரு நிலை மாற்றம் வேண்டாம், அன்பில் நிலைத்திருங்கள் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். உங்கள் அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று. அந்த அன்பில் நிலைத்திராமல் போனது நிமித்தம் தான் இயேசுவில் அன்பானவர்களே இந்த யோசேப்பு அங்கே தடுமாற்றம்
காண்கின்றார். அந்த தடுமாற்றம் வேண்டாம் என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகின்றார். அங்கே நீ எழுந்திரி, மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று அந்த அன்பை நிலைப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக வானதூதர் வழியாக ஆயத்தப்படுத்துகிறார் மறைமுகமாக. ஏற்கனவே பார்த்த 3 ஞாயிற்றுக்கிழமையுள்ள நற்செய்தி வசனத்திலே வெளிப்படையாக காட்டுகின்றார் ஆயத்தமாக இருங்கள் என்று. ஆமென், அல்லேலூயா. இயேசுவில் அன்பானவர்களே, இந்த வாரம் அன்பின் வாரமாக நம்முடைய கரங்களில் தரப்பட்டிருக்கின்றது. முதல் நாளாக நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கடைசி வரைக்கும் சென்ற அந்த நம்பிக்கையாக இருக்கட்டும், அமைதியாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நம்மில் அது நிலைத்திருந்ததா இல்லையா என்பது நாமளே தான் சிந்திக்க வேண்டும். இந்த அன்பு என்ற மைய சிந்தனையில், இந்த பாதையில் பயணம், அதாவது அடிச்சுவடு, காலடி எடுத்து வைத்திருக்கின்ற இந்த நாளில், தொடக்க நாளில் இருந்து இந்த வாரம் முழுவதும் நான் அன்பு செய்கிறவளாக, அன்பை பரிமாறுகிறவளாக, அன்பை கொடுக்கிறவர்களாக, அன்னை மரியாள் போன்று அன்பை பிரதிபலிப்பவளாக, அல்லது யோசேப்பு போன்ற அந்த அன்பில் தடுமாற்றம் கொள்கிறேனா? யோசித்து பாருங்கள் இயேசுவில் அன்பானவர்களே. இந்த வாரத்தில் அந்த அன்பை தான் ஒரு பரிமாற்றமாக நம்முடைய கரங்களில் ஆண்டவர் தருகின்றார், அழைப்பு விடுக்கின்றார். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன. இவற்றுள் தலை சிறந்தது அன்பே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த 3மே நிலையாய் உள்ளது என்று சொல்லுகின்றார். இந்த 3லுமே தலை சிறந்ததாக இருப்பது அன்புதான் என்று சொல்கின்றார். ஆமென், அல்லேலூயா. உலக போக்கிலாக நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவில் அன்பானவர்களே, ஒருவரிடத்தில் நாம் அன்பு கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் என்னதான் செய்யட்டுமே, அவர்கள் மேலுள்ள அன்பில் நாம் தடுமாற்றம் காண்போமா, காண மாட்டோமா? உண்மையான அன்பு, உண்மையான உரோமையர் எடுத்து வாசிப்போம். உரோமையர் 12ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. உரோமையர் 12ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை சொல்கிறது, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. உங்கள் அன்பு எப்படி இருக்க வேண்டுமா? கள்ளமற்றதாக இருக்க வேண்டும். தீமையை வெறுத்து நன்மையே பற்றி கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய அன்பு, நம்முடைய என்று சொல்வதை விட அன்பார்ந்தவர்களே, என்னுடைய அன்பு, ஜெனிச்சா மலர்களே அல்லது ஜெஸ்ஸி அமீர், ஒவ்வொருவரையும் நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நான் பிறரிடம் காட்டுகின்ற அன்பு கள்ளமற்றதாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. கள்ளமற்றதாக அப்படின்னு சொன்னா என்ன அன்பார்ந்தவர்களே? போலித்தனம். ஆமென், அல்லேலூயா. போலி இல்லாத அன்பாக என்னுடைய அன்பு இருக்கிறதா? தனிப்பட்ட விதமாக ஒவ்வொருவரும் சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. என்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய கணவனாக இருக்கட்டும், என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், அல்லது என்னுடைய சுற்றத்தாராக இருக்கட்டும், அல்லது மற்ற உறவுகளாக இருக்கட்டும், சகல உறவுகளாக இருக்கட்டும், என்னுடைய அன்பானது, அவர்களிடத்தில் நான் காட்டுகின்ற அந்த அன்பானது போலித்தனமான அன்பாக இருக்கின்றதா, அல்லது கள்ளம் அல்லது உண்மையான அன்பாக இருக்கின்றதா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. இதுவரைக்கும் நான் போலித்தனமான அன்பாக இருந்திருக்கிறேன் என்றால் அன்பார்ந்தவர்களே,
ஆண்டவருக்காக நமக்காக பிறக்கவிருக்கின்ற, நமக்காக என்று சொல்வதை விட எனக்காக பிறக்கவிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவுக்காக என்னுடைய ஒரு தியாகம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அதை கொஞ்சம் மாற்றம் செய்வோமா அன்பார்ந்தவர்களே? சிந்தித்து பாருங்கள். 10வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். ரோமையர் 12ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை சொல்கிறது, உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை போன்று அன்பு செய்ய வேண்டும் என்று கற்றுத் தருகின்றார்? காதலியும் காதலனும் செய்கின்ற அன்பை போன்று சொல்கிறாரா, அல்லது கணவன் மனைவியை போன்று அன்பு செய்யுங்கள் என்று கற்றுத் தருகின்றாரா, அல்லது பிள்ளைகள் தாய் அப்படி உள்ள உறவுகள் போல் அன்பு செய்யுங்கள் என்று கற்றுத் தருகிறாரா? எப்படி சொல்கின்றார்? எப்படி உடன்பிறப்புகள் போல். எதற்காக உடன்பிறப்புகளை போல அன்பு செய்யுங்கள் என்று கற்றுத் தருகின்றார்? சிந்தித்து பாருங்கள். யாருக்காவது புரிகிறதா? இதனுடைய அர்த்தங்கள் ஆண்டவர் எதை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்று உங்களுக்கு புரிகிறதா அன்பார்ந்தவர்களே? உடன்பிறப்பு போன்று அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், இப்ப ஒரு தங்கச்சி பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் போல ஒரே அம்மா பிறப்புகள், அந்த அதாவது என்ன சொல்றதுன்னா, இப்போ 2 பேரும் அடிச்சுப்பாங்க, ஆனா அடுத்த செகண்ட் என்ன செய்வாங்க? சேர்ந்துப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களையே நினைத்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகள் ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் ஒரு நிமிடம் சண்டை போடுவார்கள் என்றால் மற்ற மறு நிமிஷமே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். நாமளே சொல்லிருக்கோம் இல்லையா, இப்பதான் சண்டை போட்டா அடுத்த நிமிஷமே சேர்ந்தாச்சு. அந்த உறவுகளை போல, அந்த அன்பை போல அன்பு காட்டுங்கள் என்று நமக்கு கற்றுத் தருகின்றார். கணவன் மனைவியை போல அன்பு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. அதாவது தாயும் பிள்ளையும் அன்பு செய்தது போல அன்பு செய்யுங்கள் என்று கற்றுத்தரவில்லை. நமது ஆண்டவர் இயேசு எப்படி கற்றுத் தருகிறார்? உடன்பிறப்புகள் போன்று. இந்த உடன்பிறப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவில் அன்பானவர்களே, ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சகோதர சகோதரின்னு சொல்றாரு. இயேசு நம்ம சகோதர சகோதரின்னு சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அவருடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? உங்களை நான் என்னவென்று சொல்கிறேன்? என் சீடர்கள், நண்பர்கள், சகோதர நண்பர்கள் என்று சொல்லுகிறேன் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அதே போன்றுதான் அந்த உடன்பிறப்பானது. நல்ல நண்பர்கள் கிடைப்பது ஒரு மிகப்பெரிய சொத்து, புதையல் கிடைப்பதற்கு சமம் என்று நாம் சீராக்கின் ஞான நூலிலே வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உடன்பிறப்பு போன்று உள்ள அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா என்றால் ஒருபொழுதும் இல்லை. இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லோரிடத்திலும் ஒரு குறிப்பிட்ட நபரிடத்தில் மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, அனைவர் எல்லோரிடத்திலுமே அந்த அன்பு ஒரு உடன்பிறப்புகள் போல உள்ள அன்பாக இருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகின்றார். ஆமென். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை சொல்கிறது, நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்கிறது, நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் எதுக்கு நாம் கடந்து வந்துள்ளோமா? சாவிலிருந்து எதற்கு கடந்து வந்துள்ளோம்? வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அன்பு இல்லாவிட்டால் நாம் எதிலேயே அப்படியே இருக்கின்றோமா, நிலைத்திருக்கின்றோமா? சாவிலே சொல்லுகின்றார்.
அப்ப யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, என்னிடத்தில் அன்பு இல்லை என்றால் நான் எதுல நிலைச்சிருக்கேன்? சாவுல. அதாவது நான் செத்ததுக்கு சமம், செத்துதான் இருக்கிறேன்னு ஆண்டவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப நீங்க நம்ம வாழ்வுல இருக்கிறோமா அல்லது சாவுல இருக்கிறோமான்னு நீங்களே தனிப்பட்ட விதமாக சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும், நான் சாவில் நிலைத்திருக்கின்றேனா அல்லது வாழ்வில் நிலைத்திருக்கின்றேனா என்று. அன்பார்ந்தவர்களே, வாழ்வா சாவா இரண்டுமே நமது கரங்களில் தரப்பட்டிருக்கின்றது என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். எது உனக்கு வேண்டுமோ அதை நீ தேர்ந்தெடு மகளே மகனே என்று அழைக்கின்றார். இந்த வாழ்வும் சாவும் எதில் அடங்கி இருக்கிறது என்று நமக்கு ஆண்டவர் இந்த நாளை சுட்டி காட்டுகின்றார். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா? இந்த வாழ்வும் சாவும் ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கின்றார். இந்த வாழ்வும் சாவும் எதில் ஒரு அடைக்கப்பட்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்கள்? விவிலியத்தில். இந்த அன்பு என்ற இருக்கிறது. அன்பு இருந்தால் நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன்? சாவை தேர்ந்தெடுக்கிறேன். நீங்க கவனிக்கல, அன்பதான் தேர்ந்தெடுக்கிறேன் இருந்தால் நான் எதில் நிலைத்திருக்கிறேன்? வாழ்வு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வு கடந்து அறிந்துள்ளோம். இந்த அன்பு என்னிடத்தில் இல்லை, நிலையாக இல்லை. அதுதான் வசனம் சொல்கிறது. சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றன என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்ப புரியுதா உங்களுக்கு அன்பார்ந்தவர்களே? ஆமென், ஹல்லேலூயா. இப்ப ஒருவரிடத்தில் நாம் அன்பு செய்யவில்லை என்றால் அங்கே நாம் எதை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம்? சாவை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். சாவிலேயே நாம் நிலைத்திருக்கின்றோம் என்று விவிலியம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அப்ப நீங்களே யோசித்து பாருங்க. என்னுடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற உறவு சக உறவுகளாக இருக்கட்டும், இந்த உறவுகளின் மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன்? வாழ்வில் நிலைத்திருக்கிறேனா அல்லது சாவில் நிலைத்திருக்கிறேனா என்று சிந்திப்போம் அன்பார்ந்தவர்கள். இப்ப புரியுதா உங்களுக்கு அன்பார்ந்தவர்களே? புரியுது சிஸ்டர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசாயா 7ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். எசாயா 7ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை சொல்கிறது. ஆமென். எப்ராயிம் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன், உங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிராவிடில் நீங்கள் நிலைத்து நிற்கவே மாட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிராவிடில் நீங்கள் நிலைத்து நிற்கவே மாட்டீர்கள் என்று விவிலியத்திலே வாசிக்க கேட்டோம். அப்ப முதலாம் ஞாயிறு நாம் நம்பிக்கை என்ற அந்த மைய சிந்தனையை நாம் ஒரு விதையாக விதைத்தோம். அந்த விதையானது நம் ஒவ்வொருவரிடத்திலும் புதைந்து போனதா அல்லது அழிக்கப்பட்டு விட்டதா அல்லது முதிர்ச்சி அடைந்து அது முளையரும்பி வளர்ந்ததா என்று நாமளே சிந்திப்போம். இந்த நம்பிக்கை என்னும் விதையானது முளைத்திருந்தால் அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்தில் அமைதி என்ற அந்த கனியானது என்ன செஞ்சிருக்கும்? ஒரு செடியானது பூ பூக்கும், காய் கனிகள் எல்லாம் தரும். ஆமென், அப்படித்தானே அன்பார்ந்தவர்களே? ஆமென், அப்படிதான் சிஸ்டர். ஆமென். அப்போ இந்த நம்பிக்கை என்னும் அந்த மைய சிந்தனை, நம்பிக்கை என்னும் விதையானது நம்மிடத்திலே நாம் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் விதைத்திருந்தோம் என்றால், இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் உள்ள மைய சிந்தனையான அமைதி என்ற அந்த கனிகள், தூய ஆவியின் கனிகளில் அமைதி இருக்கிறதா இல்லையா? இருக்கு சிஸ்டர்.
ஆமென். அப்ப கனியானது 2வது ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்க வேண்டும். வந்ததா இல்லையா? நீங்களே சிந்திக்க. அப்ப நம்பிக்கை என்னும் விதையை நான் விதைத்திருந்தேன் என்றால் அமைதி என்ற கனியை நான் பெற்றிருப்பேன், அல்லது கொடுத்திருப்பேன், சுவைத்திருப்பேன். அந்த அமைதியை நான் சுவைத்திருந்தேன் என்றால் மகிழ்ச்சியை நான் என்ன செய்திருப்பேன்? மகிழ்ச்சி என்ற கனியையும் நான் சுவைத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி என்ற கனியை நான் சுவைத்திருந்தேன் என்றால் இந்த அன்பு ஒரு பிரதிபலிப்பாக, ஒரு கண்ணாடியை போன்று மற்றவர்களிடத்தில் அது பிரதிபலித்தே ஆக வேண்டும். நீங்க கண்ணாடி போய் முன்ன நின்னீங்கன்னா உங்க முகத்தை அது காட்டுதா இல்லையா? காட்டுது சிஸ்டர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காட்டுது சிஸ்டர், காட்டுது. நிற்கின்ற பொழுது நம்முடைய முகமானது அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது இல்லையா? ஆமென். அந்த கண்ணாடியை நீங்கள் உடைத்து போட்டாலும் கூட அந்த முகமானது, அந்த உடைந்த அத்தனை துண்டுகளிலும் நம்முடைய முகமானது பிரதிபலிக்கிறதா இல்லையா? பிரதிபலிக்கிறது, அதுல தெரியுது சிஸ்டர் உடைஞ்சாலும். அப்போ அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையை நீங்கள் விதைத்திருந்தீர்கள் என்றால் அமைதியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள், மகிழ்ச்சியையும் பெற்றிருப்பீர்கள், அன்பும் தொடர்ந்து நம்மோடு நிலைத்து நிற்கிற ஒரு கனியாக, அது என்றென்றும் நிலைத்து நிற்கிற கனியாக. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு எப்படி கல்வாரி சிலுவை வரைக்கும் தடுமாற்றம் காணாமல் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருந்ததோ அதே போன்று நம்முடைய வாழ்வில் உள்ள அந்த அன்பு என்ற கனியானது நிச்சயமாக தடுமாற்றம் காண இயலாத. அன்பார்ந்தவர்களே, லூகாஸ் 19ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு எதற்கு வந்தார்? இழந்து போனதை தேடி மீட்கவே. ஆமென். இழந்து போனதை தேடி மீட்கவே, மீட்கவே நம்மை தேடி அவர் வந்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். இப்ப வரவிருக்கின்ற இந்த அதாவது நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திருவருகை காலத்தில் வரவிருக்கின்ற நம்முடைய கிறிஸ்து பிறப்பு இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய பிறப்புக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒருவருடைய பிறந்த நாள் விழாவுக்கு நாம் போகின்றோம் என்றால் எப்படி போவோம்? நமக்கு புது ட்ரெஸ் எடுப்போமா? அல்லது நாமே நமக்கு கேக் வெட்டிப்போமா? சிந்திப்போம் அன்பார்ந்தவர்களே. அல்லது நாமே நமக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிப்போமா? இல்லையே. எல்லாமே எல்லாமே செகண்டடாகத்தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இரண்டாவது பட்சமாகத்தான் நாம் என்ன செய்வோம்? நாம் இருப்போம். நம்முடைய காரியங்கள் இரண்டாவது பட்சமாகத்தான் இருக்கும். முதல் பட்சமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, புது ஆடை அணிவீர்களா? ஹல்லேலூயா. நீங்க ஆமா இல்லைன்னு பதில் சொன்னாதான் எனக்கு வாங்கி வச்சுட்டோம் சிஸ்டர். வாங்கி வச்சு இல்ல அதாவது ஒரு பிறந்த நாள் யாருக்காவது வருகிறது என்றால் நீங்க புது ட்ரெஸ் எடுப்பீங்களா? பிறந்த நாள் குழந்தைக்கு தான் வாங்கிட்டு போவோம். வாங்குவோம். நமக்காக நாம் வாங்க போறதில்லை. ஏனென்றால் பிறந்த நாளுடைய அந்த புதுப்பிறப்பு காணுகின்றவர்களுக்கு தான் நாம் முதல் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் நம்ம கொடுக்கிறோம். முதல் பட்சம். ஆமென், ஹல்லேலூயா. என்ன கொடுக்கிறோம்? முதல் முன்னுரிமை யாருக்கு கொடுக்கிறோம்? அந்த பிறந்த நாளுக்குள்ளவங்களுக்கு தான். இரண்டாவது பட்சமாகத்தான் நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கின்றோம். நாம் புது துணி அணிவதில்லை, நாம் புது கேக்கு வெட்டுவதில்லை, புது ஒளி ஏற்றுவதில்லை, புதியவை எதுவுமே நம்மிடத்தில் நாம் எதுவுமே செய்ய போறதில்லை. எல்லாமே இரண்டாவது பட்சமாகத்தான். முதல் முன்னுரிமை அந்த பிறந்த நாள் பேபிக்கு தான். அப்ப இங்க பிறந்த நாள் பேபி நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசுவானவர் எதற்காக வந்தார் என்று சொன்னார்? மீட்கிறதுக்கு. அவர் எதற்காக வந்தாரோ, நீங்க
கவனமா கேளுங்க அன்பார்ந்தவர்களே. அவர் எதற்காக வந்தார்? இழந்து போனதை தேடி மீட்க வந்தார் என்று அந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்ப அவர் எதற்காக வந்தாரோ அதையே நாமும் செய்ய வேண்டும் என்று விவிலியத்திலே வசனங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட இந்த வசனத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்ப அது வசனம் ஞாபகத்து வரல. அந்த வசனம் என்னன்னா, எதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம்? நமக்காக பிறந்து இறந்து உயிரோடு எழுந்து வந்த அவருக்காகத்தான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று விவிலியத்திலே வார்த்தைகள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த பிறந்த நாள் பேபி இழந்து போனதை தேடி மீட்க வந்திருக்கிறார் என்றால் நாம் எதற்காக வந்திருக்கிறோம் சொல்லுங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? நாமும் அதே மைய சிந்தனை, தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை என்று சொல்லுவார்கள். கேட்டிருக்கீங்களா? தந்தையை போல பிள்ளை செய்து. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தந்தை என்ன கற்று தந்தாரோ அதையே நாமும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம நம்முடைய உறவுகளுக்குள்ளாக இருக்கட்டும் அல்லது சக அக்கப்பக்கத்து, அதாவது சக உறவுகளாக இருக்கட்டும், இவர்கள் மத்தியிலே யார் இழந்து நிற்கின்றார்களோ, அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், அல்லது அமைதியாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எதை அவர்கள் இழந்து நிற்கின்றார்களோ, அல்லேலூயா, அதை அவர்களுக்கு நாம் மீட்டு தர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பு நாளிலே நாம் இதை அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? பரிசாக கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு விரும்புகின்ற காரியம் எது என்று உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர், ஹல்லேலூயா, 13ஆம் அதிகாரம். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். ஆமென். 3 எடுத்து வாசிங்க சகோதரி, 3 வாசிங்க. என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென நான் ஒப்படைத்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் ஒருவருக்கு புது ஆடை எடுத்து கொடுக்கிறேன் என்றால் அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று மைய சிந்தனையோடு நமக்கு சுட்டி காட்டுகிறார் அன்பார்ந்தவர்களே. அன்போடு இந்த ஒரு உடன்பிறப்புக்கு நிகரான ஒரு அன்போடு அந்த ஆடையை நாம் கொடுக்க வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காக நாம் இந்த ஆடையை ஒருவருக்கு கொடுப்போம், உணவு கொடுப்போம், இதெல்லாம் செய்யணும் போல அப்படிங்கிறதுக்காக நாம் செய்தோம் என்றால் அது எப்படி ஆகி போய்விடும்? பொருள் அற்றதாகிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. அது பொருள் அற்றதாகிவிடும். நம்முடைய ஆண்டவர் விட்டு சென்ற விழுமியங்களை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்றால் இழந்து போனதை நாம் தேடி மீட்டு கொடுக்கிறவர்களாக இந்த பிறப்பு நாளிலே ஒவ்வொருவருக்கும் நாம் இருக்கிறோம் என்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், கிறிஸ்துமஸ் கிஃப்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இயேசுவில் அன்பானவர்களே, அதுதான் ஆண்டவருடைய விருப்பமும் கூட. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட், ஒரு விலை உயர்ந்த கிஃப்ட் ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, இஸ் பிரைஸ்லெஸ் அப்படி சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ்லெஸ் கிஃப்ட். அப்ப பிரைஸ்லெஸ் கிஃப்ட்னு சொல்லும் போது இந்த ஆடை, அணிகலன்கள், ஆபரணங்கள் அந்த பெயருக்கு ஈடாகும் அன்பார்ந்தவர்களை. ஆமென். விலை மதிக்க முடியாது ஒரு கிஃப்ட் எது அன்பார்ந்தவர்களே? இழந்து போனதை தேடி அவர்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும். அவர்கள் நம்பிக்கையை இழந்திருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கை என்னும் வார்த்தை
வார்த்தையை நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் மீட்பை கண்டுகொள்வார்கள். அவர்களுக்கு அமைதி என்ற வார்த்தையை யோவான் 14:27 நாம் வாசிக்கிறபடியாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் அமைதி இல்லாமல் இருக்கிற உங்கள் மனம் ஒரு தடுமாற்றம், அமைதி இல்லாமல் இருக்கிறதா? அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் கொடுங்க அன்பார்ந்தவர்களே. கொடுக்கின்ற பொழுது அங்கே அவர்கள் அந்த அமைதியை பெற்றுக் கொள்வார்கள். ஆண்டவர் நினைக்கின்ற அந்த இழந்து போனதை தேடி மீட்க வந்தார் என்று சொன்ன அந்த வார்த்தை அங்கே வார்த்தையின் வடிவிலே ஒரு நிறைவை காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப மகிழ்ச்சியை இழந்து நிற்கின்றவர்களை அதாவது இந்த நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவை எல்லாம் நீங்கள் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கே அந்த அந்த ஆண்டவருடைய விழுமியங்களானது என்ன செய்கின்றது? ஒரு நிறைவாக்கப்படுகின்றது. வசனம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 13:10 நாம் வாசிக்கிறோம், நிறைவானது வரும்போது அரை குறையானது அனைத்தும் என்ன செய்யுமா? ஒளிந்து போகும். அப்ப நாம் நிறைவாக இருக்கிறோம் என்றால்தான் மற்றவர்களுக்கு அந்த நிறைவை நாம் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கின்ற பொழுது எப்படி மற்றவர்களுக்கு நாம் நிறைவை கொடுக்க முடியும்? ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நற்செய்தி நூல்களில் நாம் வாசிக்கிறோம், என்னை விடவும் என்ன சொல்கிறார்? என்னை விடவும் நீங்க மேலான அற்புத அடையாள செயல்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர்களா இருக்கட்டும், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் அனைவருமே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஆண்டவர் பாதையில் செல்கிற பிள்ளைகள் அவருடைய விழுமியத்தின்படி வாழ வேண்டும், அதன்படி நாம் செய்ய வேண்டும் என்று வார்த்தை கடைபிடிக்கிற, அதாவது கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதை கடைபிடிக்கிறவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருக்கு 4:36 இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். பாருக்கு 4:36 இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. நானே வாசிக்கிறேன். பாருக்கு 4:36 இறைவார்த்தை சொல்கிறது, எருசலேமே கீழ்த்திசையை நோக்கு, கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்திலே கீழ்த்திசையாக இருப்பது யார்? அதாவது அந்த சூரியன் உதிப்பது எந்த திசையிலிருந்து உதிக்குது அன்பார்ந்தவர்களே? கிழக்கு திசையிலிருந்து. அங்கே மகிழ்ச்சி உதிக்கிறது, நம்பிக்கை உதிக்கிறது, அமைதி, அன்பு உதிக்கிறது. ஆண்டவர் இயேசு திருப்பாடல் 34:5 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் விளைந்தனர் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நாமும் கூட ஒரு குட்டி இயேசுதான். எப்பொழுது ஆண்டவர் இயேசுடைய விழுமியத்தை நாம் கடைபிடிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கின்றோம். ஆண்டவரை குட்டி இயேசுவாக நாம் மாறுகின்றோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு இழந்து போனதை தேடி மீட்க வந்திருக்கிறார் என்றால் அவருடைய பாதையில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவருமே அவருடைய பிள்ளைகள். ஆணித்தரமாக விவிலியத்திலே வாசிக்கிறோம். அப்ப அவருடைய பிள்ளைகளும் எப்படி இருக்க வேண்டும்? குட்டி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டி தாய் 6 அடி குட்டி 16 அடி பாயும். அன்பார்ந்தவர்கள், அப்ப ஆண்டவர் செய்த அதிசய அற்புத அடையாளங்களை விடவும் பிள்ளைகள் செய்ய வேண்டும். அப்படித்தானே அதுக்கு அடையாளம். ஆமென், ஆமென், ஆமென். அப்ப அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு கிஃப்ட், குழந்தை இயேசுவுக்கு ஒரு கிஃப்ட் தரீங்க அப்படின்னு விருப்பம் கொள்கிறீர்கள் என்றால் இழந்து போனதை தேடி நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத் தருகின்றார். அது நம்பிக்கையாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அந்த நபரிடத்திலே நீங்கள் விதையுங்கள் அன்பார்ந்தவர்களே.
வசனம் சொல்கிறது. எசாயா 55:10-11 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அன்பார்ந்தவர்கள்? எடுத்து வாசிப்போம். மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்போருக்கு விதையையும் உண்போருக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கிருந்து திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒருவரிடத்தில் உள்ள அன்பானது நமக்கு தடுமாற்றம் இல்லாத அன்பாக, அது என்றென்றும் காலத்திற்கும் அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகின்றார். அந்த அன்பில நாம் நிலைத்திருப்போம் அன்பார்ந்தவர்களே. எப்படி ஆண்டவர் இயேசு எல்லாம் வல்ல இறைவன், யோவான் 3:16 எடுத்து வாசிப்போம். யோவான் 3:16 சொல்கிறது, தம் ஒரே மகன், ஆமென், ஹல்லேலூயா, தம் ஒரே பேரான மகனையே அழிக்கும் அளவுக்கு இந்த உலகின் மேல் அவர் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தார். எவ்வளவு அன்பு பாருங்க அன்பார்ந்தவர்களே. இடம் கொள்ளாது போகும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பை எல்லாம் வல்ல இறைவன் தன் மகனையே சிலுவையிலே ரத்தம் சிந்து உயிர் விடும் அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் அன்பார்ந்தவர்களை சிந்திப்போம். அன்பார்ந்தவர்கள், கடுகளவு அன்பாவது நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்திப்போம். இந்த கடைசி 4வது வாரத்தில் அன்பு என்ற படியில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த பயணமானது கரடு முரடாக இந்த பயணத்தை நான் மேற்கொள்ள போகிறேனா அல்லது சுமூகமான பயணம், ஆண்டவர் விரும்புகின்ற பயணத்தில், ஆண்டவர் விரும்புகின்ற பாதையாக என்னுடைய அன்பு என்ற படி பயணமானது அமைகின்றதா என்று நீங்கள் சிந்தித்து அந்த அன்பின் பாதையிலே நடக்க உங்கள் அனைவரையும் 2 தெசலோனிக்கர் 3:5 நாம் வாசிக்கிறபடியாக கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களில் தூண்டுவாராக என்று சொல்லி உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவனை, அன்பிற்கு இலக்கணமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுத் தந்தவரே அப்பா, மோகத்தில் வாழ்ந்திருந்த அந்த மகதலின மரியாவுக்கு நீர் காட்டின அன்பை போல் எங்களுடைய அன்பு பாவிகளை தேடி மீட்கின்ற அன்பாக இருக்கின்றதா அல்லது அவர்களை வெறுத்து ஒதுக்குகின்ற அன்பாக இருக்கின்றதா? அன்பு ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தோடு நீர் இடைப்படுவீராக, எங்கள் உள்ளத்தோடு நீர் இடைப்படுவீராகப்பா. சிலுவை வரை தியாகம் செய்த உமது அன்பை போல் எங்களுடைய அன்பு தடுமாற்றம் இல்லாத ஒரு உறுதியாய் நிலைத்திருக்கக்கூடிய அன்பாக இருக்கிறதா? என் மகளே, என் மகனே, உன்னையே நீ ஆய்ந்து சிந்தித்துப்பார் என்று அழைத்த உன்னுடைய அழைப்புக்காக அப்பா நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஏசா யாக்கோபு என்ற அந்த ஏமாற்றுக்காரனை போல் இருந்தாலும் நீர் அந்த ஏமாற்றுக்காரன் மீதும் கூட அந்த அன்பானது நிலை தடுமாறாமல், நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோவை நான் அன்பு செய்தேன் என்று சொல்லி அப்ப இறுதி வரை உமது அன்பின் பரிமாற்றத்தை நிலைத்து நீர் வெளிக்காட்டினது போல அப்ப ஒரு நிறைவை அந்த யாக்கோவின் மூலம் அப்பா இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றினீரே அப்பா. ஹல்லேலூயா. அதே போல் என்னையும் எங்களையும் அப்பா இந்த கூடுகையில் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா பெயர் சொல்லி அப்பா இந்த கூடுகையில் அழைத்ததற்காக உமது இறை வார்த்தையை கேட்டு அதன்படி அன்பு பரிமாற்றத்தில் உடன்பிறப்புகளை போன்று உள்ள ஒரு அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி கற்று தந்தவரே. ஹல்லேலூயா. அந்த கற்றலின்படி நாங்கள் தொடர்ந்து பயணிக்க இந்த அன்பு என்ற பயணப்படிகளை அப்பா நாங்கள் எடுத்து வைக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த பயணமானது அப்பா வெற்றியின் இலக்கை நோக்கி அடைவதற்கு
நான் தொடர்ந்து ஒரு ஓட்டத்தை ஓடுகிறேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன் என்று சொன்ன புனித பவுல் போல அப்பா எங்களுடைய ஓட்டம், இந்த அன்பு என்ற ஓட்டமானது, நாங்கள் இந்த அன்பு என்ற ஓட்டத்தை முடித்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பா எங்களுடைய அன்பு கள்ளமற்றதாக அப்பா, போலித்தனமான அன்பா